பெண்ணே, என் கணவர் என்னை மதிப்பதில்லை. நான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பாராட்டுவதில்லை. எப்போதும் என்னை அலட்சியப்படுத்துகிறார் என்று நினைத்து தினமும் இரவு உங்கள் கண்ணீரால் தலையணையை நனைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவருக்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று உங்களுக்குள் நீங்களே கேட்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இனி அந்த கவலையை தூக்கி எறியுங்கள். அழுகையையும் கெஞ்சுவதையும் இன்றோடு நிறுத்துங்கள். ராஜதந்திரி சாணக்கியர் சொல்கிறார், அன்பிற்காக ஒருவரிடம் மண்டியிட்டு கெஞ்சுவது உங்களுடைய மதிப்பை இன்னும் குறைத்துவிடுமே தவிர அவர்களுக்கு உங்கள் மீது ஒருபோதும் மரியாதையை ஏற்படுத்தாது. உறவுகளில் விரிசல் ஏற்படும் போது ஒரு பெண் தன்னை எப்படி கம்பீரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், தன் கணவர் தன்னை தேடி வந்து மதிக்கும்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சாணக்கிய நீதி கூறும் 8 ரகசியங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இதில் வரும் ஒவ்வொரு ரகசியமும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை மாற்றி எழுதும் பேராற்றல் கொண்டவை. வீடியோவுக்குள் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு கணவன் தன் மனைவியை எப்போதும் மதிக்க வேண்டும் என்றால் மனைவியிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் எது? ஆப்ஷன் ஏ, எப்போதும் அவர் சொல்வதற்கெல்லாம் சம்மதிப்பது, சரணடைதல். ஆப்ஷன் பி, தன் சுயமரியாதையை எந்த இடத்திலும் இழக்காமல் இருப்பது, சுயமதிப்பு. உங்க பதில் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை தொடருங்க. வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் கீழே உள்ள ஹைப் பட்டனை தட்டி இந்த வீடியோ பலரை சென்றடைய உதவுங்கள். அப்படியே ஆன்மீக அறிவு டிப்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணிட்டு பெல் பட்டன் ஐ ஆன் பண்ணிக்கோங்க. மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களை தினமும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் இருக்கு. உங்க சப்போர்ட் தான் நம்ம வளர்ச்சி. வாங்க இப்போ அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ரகசியம் 1, அளவுக்கு மிஞ்சிய பாசம் ஆபத்து. சாணக்கியர் கூறுகிறார், அளவுக்கு மிஞ்சிய பாசமும் அக்கறையும் ஒரு கட்டத்தில் உங்களை அடிமையாக்கிக் காட்டும். பல பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். கணவர் ஒரு முறை அலட்சியப்படுத்தினாலும் அவரே உலகம் என்று நினைத்து அவர் பின்னாடியே சுற்றிக் கொண்டிருப்பது, அவர் கேட்காமலேயே எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது. நீங்கள் எப்போது ஒருவருக்கு கேட்காமலேயே எல்லாவற்றையும் வாரி வழங்குகிறீர்களோ அப்போதே உங்கள் பாசத்தின் மதிப்பு அங்கே குறைந்து விடுகிறது. அவர்களுக்கு உங்கள் அன்பு ஒரு கடமையாகத் தோன்றுமே தவிர அதன் அருமை ஒருபோதும் புரியாது. எனவே உங்கள் பாசத்தை அளவோடு காட்டுங்கள். நீங்கள் எப்போதும் அவருக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருளாக இருக்காதீர்கள். எதற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை உணர்த்துங்கள். கணவர் மீது அக்கறை காட்டுங்கள், ஆனால் அதில் உங்கள் சுயமதிப்பு குறைந்துவிடக்கூடாது. உங்கள் இருப்புக்கு என்று ஒரு தனி மதிப்பை உருவாக்குங்கள். அப்போதுதான் உங்கள் அன்பின் உன்னதம் அவருக்கு புரியும். ரகசியம் 2, வார்த்தைகளில் நிதானம். அவர் உங்களை ஏசும்போது அல்லது கோபப்படும்போது நீங்களும் பதிலுக்கு கத்திப் பேசாதீர்கள், சண்டையிடாதீர்கள். சாணக்கிய நீதிப்படி கோபத்திற்கு கோபத்தால் பதில் சொல்வது என்பது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்குச் சமம். நீங்கள் கத்தி வாதாடும்போது உங்கள் பலவீனமும் பதற்றமும் வெளியே தெரிந்துவிடும். அது அவர்களுக்கு இன்னும் சாதகமாக அமைந்துவிடும். அதற்கு பதிலாக உங்கள் மௌனத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக்குங்கள். அவர் தேவையில்லாமல் கத்தும்பொழுது நீங்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள், அல்லது முகத்தில் ஒரு சிறிய புன்னகையோடு மௌனமாக இருங்கள். உங்கள் மௌனம் அவர் பேசிய வார்த்தைகளை அவரே யோசித்து குற்ற உணர்ச்சி அடைய வைக்கும் ஒரு கண்ணாடியாக மாறும். இவள் ஏன் எப்போதும் போல சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறாள் என்ற பயமும் குழப்பமும் அவருக்குள் தானாகவே ஏற்படும். வார்த்தைகளால் வதக்குவதை விட உங்களின் ஆழமான மௌனம் அதிக வலிமை கொண்டது. மௌனம் என்பது சம்மதமல்ல, அது உங்கள் ஆளுமையின் கம்பீரம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. கணவர் கோபமாக பேசும்போது ஒரு மனைவி எப்படி எதிர்வினையாற்றுவது நல்லது? ஆப்ஷன் ஏ, அமைதியாக மௌனம் காப்பது, சைலன்ஸ். ஆப்ஷன் பி, நியாயத்திற்காக உடனே எதிர்த்து பேசுவது, அர்ஜுயிங். உங்க பதிலை ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பின்னு உடனே கமெண்ட் பண்ணுங்க. ரகசியம் 3, சுயமரியாதையை அடகு வைக்காதே. சாணக்கியர் மிகத் தெளிவாக கூறுகிறார், சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை உயிரற்ற உடலுக்குச் சமம். கணவராகவே இருந்தாலும் சரி, உங்களை மதிக்காத ஒரு இடத்தில் உங்களை மட்டம் தட்டி பேசும்போது நான் என்ன தவறு செய்தேன் என்று அழுது கொண்டு அவரிடம் நியாயம் கேட்காதீர்கள்.
நீங்கள் அழ அழ உங்களை இன்னும் எளிதாக காயப்படுத்தலாம் என்று அவர் நினைப்பார். உங்களை அவர் தவறாகப் பேசும்போது, என்னை இப்படி நடத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதை உங்கள் முக பாவனையிலும் நிதானமான பேச்சிலும் மிகத் தெளிவாக காட்டிவிடுங்கள். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு உயர்வாக மதிக்கிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்கள் கணவரும் உங்களை மதிப்பார். உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காத நபருக்காக ஏன் உங்கள் கண்ணீரை வீணாக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ளும்போது மற்றவர்கள் உங்களை இன்னும் எளிதாக மிதித்துவிட்டுப் போவார்கள். அதற்கு பதிலாக உங்கள் சுயமதிப்பை உணர்ந்து கம்பீரமாக நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் சுயமரியாதைதான் உங்களைச் சுற்றியுள்ள காந்த வளையம். அதை யாருக்காகவும் எப்போதும் அடகு வைக்காதீர்கள். ரகசியம் 4. உங்களது பலவீனத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் பயம், கவலைகள் அல்லது கடந்த கால ஏமாற்றங்கள் இவற்றை ஒருபோதும் உங்கள் கணவரிடம் பலவீனமாக தூக்கிக் காட்டாதீர்கள். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு நபர் தன் எதிராளியின் பலவீனத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும்போதுதான் அவரை மிக எளிதாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். உறவில் விரிசலோ அலட்சியமோ ஏற்படும் காலகட்டத்தில் உங்கள் கண்ணீரையோ அல்லது அவர் நம்மை விட்டுவிடுவாரோ என்ற பயத்தையோ அவருக்கு முன்னால் பலவீனமாக வெளிப்படுத்தக்கூடாது. உங்களை அவர் ஒதுக்கும்போது நீங்கள் உள்ளுக்குள் உடைந்து போய்விடவில்லை என்பதையும், தனிமையிலும் நீங்கள் மன உறுதியோடு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதையும் உங்கள் செயல்பாடுகள் மூலம் அவருக்கு புரிய வையுங்கள். நீங்கள் எப்போது கலங்காமல் நிமிர்ந்து நிற்கிறீர்களோ அப்போது அவருடைய அலட்சியம் பயமாக மாறும். நீங்கள் அழ அழ உங்களை இன்னும் எளிதாக காயப்படுத்தலாம் என்ற எண்ணமே அவருக்கு மேலோங்கும். உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காத நபருக்காக ஏன் உங்கள் கண்ணீரை வீணாக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ளும்போது மற்றவர்கள் உங்களை இன்னும் எளிதாக மிதித்துவிட்டு போவார்கள். அதற்கு பதிலாக உங்கள் சுயமதிப்பை உணர்ந்து கம்பீரமாக நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் மன உறுதி அவரை வியக்க வைக்கும். ரகசியம் 5. தற்சார்பு வாழ்க்கை மற்றும் தனித்திறமை. ஒரு பெண் எப்போது தன் சின்ன சின்ன தேவைகளுக்கும் மன மகிழ்ச்சிக்கும் முழுமையாக தன் கணவரையே சார்ந்திருக்கத் தொடங்குகிறாளோ அப்போதே அவளது மதிப்பு அங்கே குறையத் தொடங்குகிறது. சாணக்கியரின் கூற்றுப்படி, தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் சுயசார்புத்தன்மை கொண்டவளே உண்மையான சக்தி. எனவே உங்களுக்கென்று ஒரு தனி உலகத்தை உருவாக்குங்கள். உங்களுக்கு பிடித்த கைத்தொழில், சுயதொழில் அல்லது உங்களது தனித்திறமைகளை வளர்க்கும் காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். முடிந்தவரை பொருளாதார ரீதியாகவும் உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சமையலறையை தாண்டி உங்களது சொந்த திறமையால் கம்பீரமாக வளரும்போது உங்களை அலட்சியப்படுத்திய கணவரின் கண்கள் தானாகவே உங்கள் மீது மரியாதையோடு திரும்பும். தற்சார்பு வாழ்க்கை உங்களை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் ஒரு உன்னத இடத்திற்கு கொண்டு செல்லும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு பெண் கணவரிடம் மரியாதையை பெற இதில் எது மிகவும் முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, பொருளாதார தற்சார்பு, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஆப்ஷன் பி, மனரீதியான தற்சார்பு, எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். உங்க பதிலை ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி நியூ உடனே கமெண்ட் பண்ணுங்க. ரகசியம் 6. போலி ஒப்பீடுகளை தவிர்த்தல். பல நேரங்களில் பெண்கள் கோபத்திலோ அல்லது ஆதங்கத்திலோ செய்யும் ஒரு பெரிய தவறு, அடுத்த வீட்டுக்காரர் தன் மனைவியை எவ்வளவு அழகாக நடத்துகிறார் பார், நீங்களெல்லாம் ஒரு கணவரா என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுவதுதான். சாணக்கியர் கூறுகிறார், ஒப்பீடு மற்றும் தேவையற்ற ஒப்பாரிகள் உறவுகளை வளர்க்காது, மாறாக இருக்கும் அன்பையும் அழிக்கும் விஷமாக மாறும். இப்படி பேசுவது உங்கள் கணவருக்கு உங்கள் மீது இன்னும் வெறுப்பையும் பிடிவாதத்தையும் தான் ஏற்படுத்துமே தவிர ஒருபோதும் உங்கள் மீதான மரியாதையை தராது. அவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் அதற்காக அவரை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசுவதையோ நச்சரிப்பதையோ நாகிங் முழுமையாக நிறுத்துங்கள். நீங்கள் எப்போது மற்றவர்களுடன் ஒப்பிடத் தொடங்குகிறீர்களோ அப்போதே உங்கள் கணவர் உங்களை இன்னும் அதிகமாக ஒதுக்கத் தொடங்குவார். உங்கள் தரப்பு நியாயங்களை எவ்வித ஒப்பீடும் இன்றி கம்பீரமாக நேருக்கு நேர் பேசி புரிய வையுங்கள். உங்கள் வார்த்தைகளில் நிதானமும் ஆளுமையும் வெளிப்பட வேண்டும். உங்களை அலட்சியப்படுத்தும் போது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் உங்கள் தனித்துவத்தை காட்டுங்கள். இவள் யாரிடமும் என்னை விட்டுக் கொடுப்பதில்லை, ஆனால் தன் சுயமரியாதையில் தெளிவாக இருக்கிறாள் என்ற எண்ணம் அவருக்குள் வரவேண்டும். அதுவே உண்மையான கம்பீரம். ரகசியம் 7. பேச்சில் தெளிவும் கம்பீரமும். சாணக்கிய நீதிப்படி
ஒருவருடைய வார்த்தைகளே அவருக்கு நன்மைகளையும் தேடித் தருகிறது, தீமைகளையும் தேடித் தருகிறது. நீங்கள் கணவரிடம் பேசும்போது பயத்துடனோ தயக்கத்துடனோ அல்லது நச்சரிப்பது போலவோ நாகிங் பேசாதீர்கள். இது உங்களை இன்னும் பலவீனமாகவே காட்டும். பேச வேண்டிய விஷயங்களை மிகத் தெளிவாக, நிதானமாக, குரலில் ஒரு கம்பீரத்தோடு நேருக்கு நேர் கண் பார்த்து பேசப் பழகுங்கள். தேவையில்லாமல் நீட்டி முழக்காமல் சொல்ல வந்ததை சுருக்கமாக கூறிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் எப்போதும் பதற்றப்படாமல் பேசும்பொழுது உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு தனி அதிகாரம் கிடைக்கும். உங்கள் பேச்சில் இருக்கும் இந்த அதிரடி நிதானம் மற்றும் தெளிவு இவளிடம் தவறாகவோ அலட்சியமாகவோ பேசிவிடக்கூடாது, இவள் சாதாரண பெண் அல்ல என்ற பயத்தையும் மரியாதையையும் அவருக்குள் ஆழமாக விதைக்கும். உங்கள் குரலில் இருக்கும் நேர்மையும் உறுதியும் உங்களை ஒரு ஆளுமைமிக்க பெண்ணாகக் காட்டும். உங்கள் வார்த்தைகளை எப்போதும் அளந்து பயன்படுத்துங்கள். அதுவே உங்களுக்கான சிம்மாசனம். ரகசியம் 8. உங்களை நீங்களே நேசியுங்கள். சாணக்கியரின் இறுதி மற்றும் மிக முக்கியமான ரகசியம். உன்னை நீ மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உன்னை ஒருபோதும் மதிக்காது. கணவர் உங்களை மதிக்கவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளாமல் எப்போதும் அழுது கொண்டே இருக்காதீர்கள். உங்களை நீங்களே செதுக்கத் தொடங்குங்கள். நல்ல ஆடைகளை அணியுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். முகத்தில் எப்போதும் ஒரு அழகான புன்னகையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதைவிட முக்கியமாக புதிய திறமைகளை கற்றுக்கொண்டு உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துங்கள். நீங்கள் சாதனைகளை நோக்கி ஓடி உங்களை மேம்படுத்தும் காரியங்களில் பிஸியாக இருக்கும்போது தேவையில்லாத கவலைகள் உங்கள் மனதை விட்டு ஓடிவிடும். நீங்கள் உங்களை நேசித்து கம்பீரமாக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும்போது உங்களை அலட்சியப்படுத்திய கணவர் உங்கள் மாற்றத்தைக் கண்டு வியந்து உங்களை மீண்டும் ஈர்க்க ஓடி வருவார். அன்புக்காக கெஞ்சுவதை நிறுத்தி உங்கள் தகுதியால் மரியாதையை சம்பாதியுங்கள். இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வி. கணவர் உங்களை மதிக்கவில்லை எனில் ஒரு பெண் முதலில் எதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, கணவரின் குணத்தை மாற்ற முயற்சிப்பது. ஆப்ஷன் பி, தன் சொந்த ஆளுமையையும் தகுதியையும் உயர்த்துவது. உங்க பதிலை ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பீனு உடனே கமெண்ட் பண்ணுங்க. பெண்ணே, கணவர் உங்களை மதிக்கவில்லை, அலட்சியப்படுத்துகிறார் என்று நினைத்து முடங்கிப் போவதை இன்றோடு நிறுத்துங்கள். சாணக்கியர் காட்டிய இந்த 8 ரகசியங்களும் வெறும் அறிவுரைகள் அல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி உங்களை ஒரு சாதனை பெண்ணாக மாற்றும் வழிகாட்டிகள். இனி யாருக்காகவும் உங்கள் கண்ணீரையோ சுயமரியாதையையோ வீணாக்காதீர்கள். அன்புக்காகவும் கவனத்திற்காகவும் கணவரிடம் கெஞ்சுவதை நிறுத்திவிட்டு உங்கள் ஆளுமையாலும் திறமையாலும் அறிவாலும் அவரை வியக்க வைக்கும் சிங்கப்பெண்ணாக நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களை அலட்சியப்படுத்தியவர் உங்களின் இந்த புதிய கம்பீரத்தையும் மாற்றத்தையும் கண்டு வியந்து உங்களை தேடி வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. வீடியோவின் இடையில் நாம் கேட்ட இறுதிக் கேள்விக்கு ஆப்ஷன் பி, தன் சொந்த ஆளுமையையும் தகுதியையும் உயர்த்துவது என்று கமெண்ட் செய்தவர்களின் பதில்தான் 100க்கு 100 உண்மை. ஏனெனில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நம்மைச் சுற்றியுள்ள உலகமும் தானாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் தந்திருந்தால் உடனே லைக் செய்து உங்கள் தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க் மூலம் நம்ம வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவே நமது வளர்ச்சி. நன்றி, வணக்கம்.